வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் அத்வைதம். போர் தீர்ந்து அமைதி காண. அதில் தேவாசுரர் யார்? ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டு கொண்டார்கள் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு கதை வருகிறது. இதற்கு நம்முடைய ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இங்கே தேவர்கள் என்று சொல்லி இருப்பது கர்மானுஷ்டானத்தால் பரிசுத்தி செய்யப்பட்ட இந்திரிய விருத்திகளை, புலன்களின் ஓட்டங்களைத்தான். அப்படியே அசுரர்கள் என்பது வெறும் விஷய போகங்களுடன் சிற்றின்பங்களுடன் சம்பந்தப்பட்ட இந்திரிய விருத்திகளைத்தான் என்று சொல்கிறார். அப்புறம் இன்னும் ஸ்பஷ்டமாகவே இங்கே கூறப்படும் தேவாசுர யுத்தம் அனாதி காலமாக சமஸ்த பிராணிகளில் ஒரு ஜீவன் விடாமல் எல்லாருக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம்தான். சர்வ பிராணிசு பிரதிதேகம் தேவாசுர சங்கிராமோ அனாதிகால பிரவிற்த்த என்கிறார். அதாவது ஜீவனுடைய இந்திரியங்களை வெளி விஷயங்களில் இழுத்துக்கொண்டு போகிற போக்குகளே அசுரர்கள் என்றும் அவற்றை உள்முகப்படுத்தும் போக்குகள் தேவர்கள் என்றும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இந்த இரண்டுக்கும் இடையே உண்டாகும் போராட்டம்தான் இங்கே உபனிஷத் சொல்கிற தேவாசுர போர் என்றும் ஆச்சாரியால் எடுத்துக்காட்டி இருக்கிறார். இப்படி சொன்னதால் அவர் இந்த காலத்தில் புராணம் எதுவும் நிஜமாய் நடக்கவில்லை. அவையெல்லாம் உருவக கதைகள்தான், சிம்பாலிக்கல் தான், அலிகோரிக்கல் ஸ்டோரிஸ் தான் என்று சொல்லும் கோஷ்டியைச் சேர்ந்தவர் என்று நினைத்துவிடக்கூடாது. உபனிஷத்துக்களிலேயே இன்னும் பல இடங்களில் தேவாசுரர்களை பற்றி வருகிறது. உதாரணமாக கேனோபனிஷத்தில் பரமாத்மா தேவர்களுக்காக ஜெயித்து கொடுத்ததாக வருகிறது. அங்கேயெல்லாம் ஆச்சாரியால் தேவர்களை வெறும் உருவகமாக சொல்லவில்லை. பிரம்மசூத்திரத்தில் தேவாதி கரணம் என்பதற்கு பாஷ்யம் பண்ணும்போது பூலோகத்தில் நாம் இருக்கிற மாதிரி தேவலோகத்தில் தேவர்கள் இருக்கிறார்கள். இந்திரிய சுகவாசிகளான அவர்களுக்கும் அபஜயம், அதனால் கஷ்டம், அசூயை முதலியன இருக்கின்றன. ஆனபடியால் அவர்களும் நம்மில் சிலர் மாதிரி வைராகியமடைந்து அதன் பின் பிரம்ம விசாரம் செய்து ஞானத்தினால் அத்வைத முக்தி பெற இடமுண்டு என்று சித்தாந்தம் செய்திருக்கிறார். ஆனால் வேத உபனிஷத்துக்களில் சில இடத்தில் ஒரு தத்துவத்தை சொல்லவும் தேவர் அசுரர் என்று உருவகமாக கதை கட்டுவது உண்டு. இதை அர்த்தவாதம் என்பார்கள். அதாவது கதைக்காக கதையல்ல, தத்துவார்த்தத்தை சொல்லவே கதை உபாயமாக்கி கொள்ளப்படுகிறது. மேலே சொன்ன சாந்தோக்கிய கதை இந்த வகையைச் சேர்ந்ததுதான் என்பது பகவத்பாதால் அபிப்பிராயம். இங்கே தேவர் என்பது இந்திரிய சுகவாசிகளான ஒரு ஜீவ இனத்தை குறிக்காமல் இந்திரிய சுகத்தை விட்டு நித்திய சுகத்துக்கு ஜீவனை திருப்பிவிடும் நல்ல சக்திகளை குறிக்கிறது, பர்சனிஃபை செய்கிறது. கீதையிலே தைவாசுர சம்பத் விபாக யோகம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே பகவான் கிருஷ்ண பரமாத்மா தெய்வீக குணங்கள் என்னென்ன, அசுர குணங்கள் என்னென்னவென்று ஜாபிதா போட்ட மாதிரி கோர்வையாக கொடுத்திருக்கிறார். பயமற்ற குணம், சுத்தமான சாத்விக எண்ணம் என்று ஆரம்பித்து தானம், தபஸ், நேர்மை, அஹிம்சை, சத்தியம், தியாகம், சாந்தம், பிரத்தியாரிடம் கொஞ்சமும் குரோதம், பொறாமை, துரோக சிந்தனை இல்லாமல் அவர்கள் என்ன தப்பு பண்ணினாலும் சமித்து கொண்டு சர்வ பூதங்களிடமும் தயையோடு இருப்பது என்றிப்படியானவற்றையெல்லாம் தெய்வீ சம்பத் என்கிறார். தெய்வீ சம்பத் என்றால் தெய்வீகமான குணச்செல்வம். இந்த குணங்களைத்தான் சில சமயங்களில் தேவகணம் என்று சொல்லி அசுரகணங்களோடு சண்டை போடுவதாக அலுகரி, ரூபகம் அதாவது உருவகம் செய்வது. அசுரகணம் என்பது இதே மாதிரி எந்த அசுர குணங்களுக்கு ரூபகமாய் இருக்கின்றன என்பதையும் சொல்கிறார். டம்பம், கர்வம், குரோதம், சுடுசொல், அஞ்ஞானம் ஆகியவை அசுரத்தன்மை உள்ளவை. சாஸ்திரங்களில் இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதே என்று சொன்ன பிரவೃತ್ತಿ நிவர்த்திகளுக்கு நேர்மாறாக பண்ணுவது, அனாச்சாரமாக, அசத்தியமாக, மிருக பிராயமாக இருப்பது என்றிப்படி
அசுர குணங்களுக்கு ஜாபிதா கொடுத்து கொண்டு போகிறார். சம்சார கற்றிலிருந்து விடுவித்து மோட்சத்துக்கு சேர்க்க உதவுகிற எல்லாம் தெய்வீ சம்பத் என்றும், இன்னும் கெட்டியாக கட்டி போடுவதெல்லாம் அசுர சம்பத் என்றும் தெளிவாக விளக்கிவிட்டு, அப்பா அர்ஜுனா, இதிலே நாம் எதிலே போய் விழுவோமோ என்று கவலைப்படாதே அப்பா. தெய்வீ சம்பத்துக்கு பாத்திரனாகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று ரொம்ப கருணையோடு தைரியம் சொல்கிறார். இதிலிருந்து ஒரு ஜீவனை ஆச்சரியத்திருப்பவைதான் தேவாசுர சக்திகள் என்று தெரிகிறது. நமக்கே இந்த தேவாசுர யுத்தம், அதாவது நமக்குள்ளே நடக்கிற போராட்டம் நன்றாக தெரியத்தான் செய்கிறது. ஒரு பக்கம் யாரோ நல்ல காரியம் பண்ணு, காமியாய் திரியாதே, கோவச்சுக்காதே, அசூயைப்படாதே, கோவிலுக்கு போ, தியானம் பண்ணு, தொண்டு பண்ணு என்று சொல்கிற மாதிரி இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் நேர் வித்தியாசமாக யாரோ நம்மை தூண்டுகிறது போல இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக பின்னாலே சொன்னவர் தூண்டி விடுகிற வழியில்தான் நாம் 3 வீசம் போகிறோம். அப்புறம் அழுகிறோம், அவமானப்படுகிறோம், பச்சாதாபப்படுகிறோம். அந்த மாதிரி சமயங்களில் முதலில் சொன்ன குரலின்படி துளி நடக்க பார்க்கிறோம். மறுபடி 2வது குரல் பெரிசாக கேட்கிறது, சறுக்கி விழுகிறோம். மறுபடி அப்போதைக்கு ஒரு சத் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு சறுக்கு மரத்தில் ஏற பார்க்கிறோம். ஒரே வழுவழுப்பான சறுக்கு மரத்தில் ஏறுகிறவனும் எண்ணெய் பூசிக்கொண்டு ஏற பார்க்கிற மாதிரிதான் நம் சுபயத்தனம் இருக்கிறது. ஆனால் எங்கேயோ துளி அது இல்லாமல் இல்லை. எத்தனம் என்று செயல் முயற்சியாக அது வராத போது கூட இப்படி எத்தனம் பண்ணு, இதற்கு வேறையான வழியில் நீ போறது சரியில்லை என்று உள்ளே யாரோ சொல்வது மட்டும் நடக்கிறது. மாறி மாறி நம்மை தப்புக்களிலே தூண்டி விடுகிற சக்தியும் இதுவுமாக குஸ்தி போட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது கெட்ட விருத்திகளுக்கும் நல்ல விருத்திகளுக்கும் நம் மனசில் நித்தியம் சண்டை நடக்கிறது. விருத்தி என்றால் போக்கு, ஓட்டம். சித்த விருத்தி என்றால் நம் எண்ணங்களின் ஓட்டம். ஒவ்வொரு தினுசான ஓட்டமும் ஒரு விருத்தி. இப்படி சனத்துக்கு 100 விருத்தி நம் சித்தத்தில். அதில் 90 கெட்ட விருத்தி, 10 நல்லதாக இருக்கலாம். நல்ல விருத்திதான் தேவர்கள், கெட்ட விருத்திகள் அசுரர்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. அடுத்து அசுர போக்கு தோன்றுவது ஏன்? 99% ஜெயிப்பது அசுரர்கள்தான். 1% தேவர்கள் ஜெயிக்கிற போது பரம ஆனந்தமாய் இருக்கிறது. ஏதோ ஒரு நிறைவு தெரிகிறது. ஹிருதயம் அப்போதுதான் பிரசன்னமாக தெளிவாக இருக்கிறது. மறுபடி இருட்டு வந்து மூடுகிறது. அசுரர்கள் ஜெயிக்கட்டும் என்று தோன்றுகிறது. அவர்களும் ஜெயத்துக்கு மேல் ஜெயம் பெற்றுக்கொண்டே போகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இத்தனை ஜெயத்திலும் உள்மனசு நிறையவே இல்லை, தெளியவே இல்லை. மேலும் கலங்கி குழம்பி கும்பியாகத்தான் போயிருக்கிறது என்று தெரிகிறது. துக்கமாக வருகிறது. இப்படி புத்தி பாழாய் போச்சே என்று அழுகிறோம். இனிமேலே இப்படி பண்ணுவதில்லை என்று தீர்மானம் செய்து கொள்கிறோம். தீர்மானம் ரொம்ப பலமாக இருக்கிற சமயத்தில் மட்டும் அந்த தடவை அந்த மாதிரி உணர்ச்சிகள் ஏற்பட்டால் அதன் வேகத்தை மட்டுப்படுத்தி தட்டி விடுகிறோம். ஆனாலும் இப்படி ஒரு தடவை 2 தடவை தட்டிவிட்டாலும் அப்புறம் நமக்கே தெரியாமல் அந்த வேகம், அது காமமோ குரோதமோ பொறாமையோ பொருளாசையோ எதுவோ ஒன்று, அது நம்மை அடித்து கொண்டு போக விட்டு விடுகிறோம். இப்படி அசுர சக்திகளின் ஆவேசத்தில் செய்கிற எல்லாம் பாபங்களாக நம்முடைய கர்மா கணக்கு புஸ்தகத்தில் ஏறி விடுகின்றன. யாரோ நம்முடைய பிடரியை பிடித்து தள்ளுகிற மாதிரி நாம் இப்படி பாபத்தை பண்ணுகிறோமே, இது எதனால் என்று இதை பற்றித்தான் அர்ஜுனன் கீதையில் பகவானை கேட்கிறான். அத கேன பிரயுக்தோ அர்யம் பாபம் சரதி பூருஷக அனிச்சனபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதக. விருஷ்ணி என்பவர் கிருஷ்ணரின் மூதாதையரில் ஒருவர். விருஷ்ணியின் குலத்தோன்றலானதால் அவரை வாஷ்ணேய என்று கூப்பிட்டு அர்ஜுனன் கேட்கிறான்.
குந்தி பிள்ளை என்பதால் இவனை அவர் கௌந்தேய என்று கூப்பிட்டு உபதேசம் பண்ணுகிற மாதிரி இவன் அவரை வார்ஷ்ணேய என்று கூப்பிட்டு கேள்வி கேட்கிறான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகா பெரிவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.